நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது கோயிலோட பின்பக்கம் ஏத்தி வைக்கிற அந்த விளக்குகள் சுவாமிக்காக இல்ல, உங்க மூளையோட அனாட்டமிய ஹேக் பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அறிவியல்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா கொஞ்சம் முரண்பாடா கூட தெரியலாம். ஏன்னா ஆன்மீகம் சடங்குகள்னு வரும்போது நம்ம பெரும்பாலும் கேள்வி கேட்கறத தவிர்த்துடுவோம். கரெக்ட். சடங்குனா சடங்கு, அவ்வளவுதான நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த சடங்குகளுக்கு பின்னால் மிக துல்லியமான உடற்கூறியல், அதாவது அனாட்டமி, அப்புறம் அணுவியல் ரகசியங்கள் மறைஞ்சு இருக்குன்னு புரியும் போது நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையுமே மாறிடும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, இன்னைக்கு அண்டம் குரல், சித்திரகுப்தன் ரகசியம், உங்கள் தலையெழுத்தை மாற்றும் 7 அணுவியல் சுடர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து சில திகைப்பூட்டும் தகவல்களை நம்ம விவாதிக்க போறோம். ஆமா, ஆன்மீகத்தையும் மனித உடலோட உயிரியலையும் இந்த தரவு இணைக்கிற விதம் ரொம்பவே புதுசா இருக்கு. கண்டிப்பா. சரி, முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம வழக்கம் போல கோயிலுக்கு போனா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தி வருவோம் இல்லையா? ஆமா, அப்போ கருவறையோட பின்பக்கம் சில விளக்குகள் எரியறத பார்த்திருப்போம். ஆமா, அது ஏதோ இருட்ட போக்குறதுக்காக வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கட்டுரையில இத சப்த துகள்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உண்மைதான். அந்த 7 விளக்குகளும் வெறும் தீபங்கள் கிடையாது. அவை பிரபஞ்சத்துல இருக்கிற 7 முதன்மை கதிர்வீச்சுகளை நம்ம உடலோட இணைக்கிற ஒரு கருவின்னு எழுதியிருக்காங்க. ஓ, ஒரு கருவியா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு எப்படி ஒரு கனெக்டிங் கருவியா மாறும்? விளக்கு ஏத்துறதுங்கிறது எல்லா கலாச்சாரங்கள்லயும் இருக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா குறிப்பா 7 விளக்குகள், அதுவும் 7 வெவ்வேறு வகையான திரவங்கள், அதாவது எண்ணெய்கள் கொண்டு ஏத்தப்படுதுன்னு இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய்ன்னு பல வகை இருக்குல்ல, அது ஏன் அப்படி மாத்தி மாத்தி ஏத்துறாங்க? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் அண்டவெளிய பத்தி பார்க்கணும். அண்டவெளியில பாத்தீங்கன்னா 7 முதன்மை கதிர்வீச்சுகள் இருக்கு, அதாவது 7 காஸ்மிக் ரேஸ். சரி. இப்போ ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலை, அடர்த்தி, அப்புறம் எரியும் தன்மை இருக்கு. உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எரியும் வெப்பநிலையும் இழுப்பெண்ணெய் அல்லது நெய் எரியும் வெப்பநிலையும் ஒண்ணு கிடையாது. கரெக்ட். அதோட அடர்த்தி வேற மாதிரி இருக்கும். ஆமா, அவை ஒவ்வொன்னும் எரியும் போது வெவ்வேறு அலைநீளம் கொண்ட ஒளியையும் வெப்ப அதிர்வையும் வெளியிடுது. ஓ, அப்போ அந்த 7 வகையான அதிர்வுகளும் அண்டவெளியில இருந்து வர்ற அந்த 7 கதிர்வீச்சுகளை ஈர்க்குதா? எக்ஸாக்ட்லி. அதை ஈர்த்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 7 சக்கரங்களோட ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துது. இதுதான் இதோட அடிப்படை. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. பிரபஞ்சத்திலிருந்து வர கதிர்வீச்சுங்கிறது எவ்வளவோ ஒளியாண்டுகள் தாண்டி வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி இல்லையா? ஆமா, மிகப்பெரிய ஆற்றல் அது. ஆனா நாம கோயில்ல ஏத்துற ஒரு சின்ன நல்லெண்ணெய் விளக்கோ நெய் தீபமோ எப்படி அவ்வளவு பிரம்மாண்டமான கதிர்வீச்சை ஈர்க்க முடியும்? இது அறிவியல் ரீதியா சாத்தியமா? ஒரு சின்ன தீபத்துக்கும் பிரபஞ்ச கதிர்வீச்சுக்கும் எப்படி கனெக்ஷன் உருவாகும்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நாம ரெசனன்ஸ் எனப்படும் ஒத்திசைவு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இத ஒரு இசைக்கவை, அதாவது டியூனிங் ஃபோக் உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பிசிக்ஸ் லேப்ல நம்ம பார்த்திருப்போமே, அதுவா? அதேதான். ஒரு அறையில 2 டியூனிங் ஃபோர்க்குகளை வச்சுட்டு ஒன்ன தட்டுனா அதுலேந்து வர்ற அதே அதிர்வெண்ணை கொண்ட மற்றொன்று நாம தொடாமலே தானாவே அதிர தொடங்கும் இல்லையா? ஆமா, சவுண்ட் வேவ்ஸ் மூலமா அதுவும் அதிரும். அதே தத்துவம் தான் இங்கும் நடக்குது. அண்டவெளியோட கதிர்வீச்சுகள் எல்லா இடங்கள்லயும் எல்லா நேரங்கள்லயும் பரவி கிடக்கிற நுட்பமான அலைகள். விளக்குல அந்த குறிப்பிட்ட எண்ணெய் எரியும் போது அது உருவாக்குற பிளாஸ்மா மற்றும் ஒளியோட அலைவரிசை அந்த கதிர்வீச்சோட அலைவரிசையோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சின் அதிர்வெண்ணோட அது சரியா மேட்ச் ஆகுது. ஒரு ரேடியோவை சரியான ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத காத்துல இருந்து இசையை நாம எப்படி பிடிக்கிறோமோ அதே போலதான் இதுவும். வாவ், அதாவது இந்த விளக்குகள் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. ஆமா, அந்த நுட்பமான அண்டவெளி ஆற்றலை குவியலா ஈர்த்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சக்தி வலயத்தை உருவாக்குது இந்த தீபங்கள். செம. சரி, அந்த ஒளிய உடம்புக்குள்ள ஈர்க்கிறது வரைக்கும் லாஜிக் எனக்கு புரியுது. ஆனா இந்த கட்டுரையில இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அது என்ன முரண்பாடு? அந்த விளக்குகள் ஏன் குறிப்பா கருவறையோட பின்பக்கம் வைக்கப்படணும், முன்பக்கம் வச்சா என்ன குறை? அதுக்கு இந்த கட்டுரை சொல்ற காரணம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது நம்ம உடற்கூறியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
ஆமா, அண்டவெளியோட நுண்ணலைகள் மனித உடம்புல முதல்ல மோதுறது நம்மளோட பிடரி பகுதியில தானா, அதனாலதான் பின்பக்கம் வைக்கிறாங்களாம். இது ரொம்ப துல்லியமான ஒரு அனாட்டமி அப்சர்வேஷன். உடற்கூறியல் ரீதியா பாத்தீங்கன்னா பிடரி பகுதிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு இடம். பின்மண்டை தான் அந்த இடம். ஆமா, அங்கதான் நம்ம உடம்போட மொத்த சமநிலையையும் நிர்வகிக்கிற சிறுமூளையும் மைய நரம்பு மண்டலத்தோட தொடக்க புள்ளியும் அமைஞ்சிருக்கு. ஓ, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தொடங்குற இடம். கரெக்ட். மூளையும் தண்டுவடமும் இணையற அந்த புள்ளிய உடம்போட ஒரு சென்ட்ரல் ஜங்ஷன்னு சொல்லலாம். ஒளியோட அதிர்வலைகள் முதல்ல இந்த பிடரி பகுதியில மோதி நேரடியாக மைய நரம்பு மண்டலத்துக்குள்ள ஊடுருவதுன்னு இந்த கட்டுரை வாதிடுது. அதனாலதான் விளக்குகள் பின்பக்கம் இருக்கு. நாம சாமிய கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வரும்போது கருவறையோட பின்பக்கம் அந்த விளக்குகளுக்கு நேரா நம்ம முதுகு பகுதியும் பிடரியும் இருக்கும்படி நிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அந்த அதிர்வுகளை நாம நேரா உள்வாங்குறோம். இங்கதான் நான் உங்களை நிறுத்த விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மண்டையோடும் தோலும் இவ்வளவு தடிமனா இருக்கும்போது ஒரு சின்ன விளக்கோட வெளிச்சம் எப்படி உள்ள இருக்கிற மூளையை தாக்கும்? வெளிச்சம் தோலுக்குள்ள போகாதுன்னு நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோமே. ஒருவேளை அகச்சிவப்பு கதிர்கள் மாதிரி கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சுகள் ஊடுருவோம்னு சொல்றாங்களா? இது எந்த வகையில நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்? உங்க சந்தேகம் முற்றிலும் சரியானது. நாம இங்க பேசுறது சாதாரண ஒளிய பத்தி மட்டும் கிடையாது. நம்ம முன்பே சொன்னது போல ஒளியோடு சேர்ந்து வெப்ப அதிர்வுகளும் நுண்ணிய மின்காந்த அலைகளும் அந்த தீபங்கள்ல இருந்து வெளியாகுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஆமா, நவீன அறிவியல்ல போட்டோ பயோ மாடுலேஷன் அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அதாவது குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஒளியானது நம்ம தோலோட செல்களை தாண்டி உள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை எப்படி தூண்டுதுன்னு ஆராயும் துறையாது. ஓ, மைட்டோகாண்ட்ரியாவை தூண்டுமா? இது ரொம்ப புதுசா இருக்கே. மனிதனோட பிடரி பகுதியில பாத்தீங்கன்னா நரம்புகள் தோலுக்கு மிக அருகாமையில அமைஞ்சிருக்கு. குறிப்பா வேகஸ் நரம்பு போன்ற மிக முக்கியமான நரம்புகள் அந்த பகுதியில தான் இருக்கு. வேகஸ் நரம்பு? அதாவது அந்த டைஜஷன், ஹார்ட் ரேட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமே அந்த நரம்பா? அந்த அதிர்வே போதுமா? ஆமா, நரம்பு முனைகள்ல படுற அந்த நுட்பமான அதிர்வே ஒரு மின் சிக்னலா மாறி மூளைக்குள்ள கடத்தப்படுது. ஆஹா, அப்படி என்றால் அந்த நரம்புகள் வழியா அதிர்வுகள் மூளைக்குள்ள போனதும் என்ன நடக்குது? இங்கதான் கட்டுரையாளர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. ஆமா, அவரோட அந்த வாதம் ரொம்பவே புரட்சிகரமானது. தலையெழுத்து என்பது எங்கேயோ ஒரு காகிதத்துல எழுதப்பட்டிருக்கும் ஒன்றல்ல, அது பின்மண்டையில சிறுமூளை மற்றும் தண்டுவடத்தோட இணைப்புல உள்ள 7 அணுக்களும் சுழற்சியில இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பல 1000 வருஷமா நாம நம்பிக்கிட்டு இருந்த விதிய இது ஒரு உயிரியல் சார்ந்த விஷயமா மாத்திடுச்சு. கர்மா அல்லது தலையெழுத்துங்கிறத ஒரு அணுவோட சுழற்சின்னு எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இத நாம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவே அழுகலாம். கர்மா அல்லது வினை பதிவுங்கிறத தத்துவ ரீதியா பார்க்காம உயிரியல் ரீதியா பார்த்தா அது என்ன? அது ஒரு பழக்க பதிவு அல்லது நினைவு பதிவு. அதாவது மெமரி அல்லது ஹேபிட்னு சொல்றீங்க? ஆமா, நம்ம ஆழ் மனசுல நாம பிறந்தது முதல் நமது முன்னோர்களின் மரபணுக்கள்ல இருந்து வந்த பழைய பதிவுகள் கூட நம்ம நரம்பு மண்டலத்துல நியூரல் பாத்வேஸ் எனப்படும் நரம்பு பாதைகளா பதிவாகியிருக்கு. ஓ, ஜெனடிக் மெமரின்னு சொல்லுவாங்களா, அதுவா? கரெக்ட். எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற அறிவியல் பிரிவு ஒருத்தரோட தாத்தா பாட்டி அனுபவித்த மன உளைச்சல் கூட எப்படி அவங்களோட பேரப்பிள்ளைகளின் மரபணுக்கள்ல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நிரூபிச்சிருக்கு. வாவ், பரம்பரையா அந்த டேட்டா கடத்தப்படுது. ஆமா, இந்த கட்டுரை அந்த மரபணு பதிவுகளை தான் அணுக்களின் சுழற்சி அப்படின்னு குறிப்பிடுது. இந்த தேவையற்ற பழைய பதிவுகளின் அடிப்படையில தான் நாம நம்ம வாழ்க்கையோட முடிவுகளை எடுக்கிறோம். அதுதான் நம்ம விதியே தீர்மானிக்குது. அப்ப நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்ம மூளையில இருக்கிற அந்த பழைய டேட்டாவை பொறுத்து தான் அமையுது. சரியா சொன்னீங்க. இப்போ பிடியின் வழியே உள்ளே நுழையிற அந்த பிரம்மஞ்ச ஒளியோட அதிர்வு என்ன செய்து தெரியுமா? அந்த பழைய நரம்பு பாதைகளை தளர்த்துதா? அதாவது அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுதா? ஆமா, இறுகி போன அந்த அணுக்களோட கட்டமைப்ப அந்த தொடர்ச்சியான ஒளியோட அதிர்வு கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி பழைய பதிவுகளை அழிக்கும் ஒரு துப்புரவு பணிய செய்யுது. ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. வாவ், அதாவது ஒரு மனிதனோட தொடர்ச்சியான பயம், கோபம் அல்லது தவறான முடிவுகளுக்கு காரணமான அந்த உயிரியல் பதிவுகளை ஒளியோட அதிர்வை கொண்டு மாத்தி அமைக்க முடியும்னு சொல்றீங்க? ஆமா, அதுதான் அந்த அறிவியல். சரி, இந்த துப்புரவு பணியை மூளைக்குள்ள செய்யறது யாரு? இந்த கட்டுரை இதுக்காக பயன்படுத்தி இருக்கிற ஒரு குறியீடு தான் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. சித்திரகுப்தன்.
ஆமா, சித்திரகுப்தன் என்றொரு கடவுள் நம்ம பாவ புண்ணியங்களை கணக்கெழுதுறாருன்னு நம்ம கதைகள்ல கேட்டிருக்கோம். ஆனா சித்திரகுப்தன்கிறது மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சுரப்பின்னு இந்த கட்டுரை சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்பவுமே ஆழமான ஒரு ஒப்பீடு. சித்தர்கள் இத சித்திரக்குள்ளன் அப்படின்னு சொல்வாங்க. சித்திரகுப்தன்கிறது உண்மையில வெளியே எங்கோ இருக்கிற ஒரு நபர் கிடையாது. பின்ன அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கா? ஆமா, அது நம்ம மூளைக்குள்ள சரியா புருவமத்திக்கு நேர் பின்னாடி அமைஞ்சிருக்கிற பீனியல் சுரப்பி அப்படின்னு இந்த கட்டுரை ஆணிக்கரமா சொல்லுது. பீனியல் சுரப்பியா? ஆமா, நவீன அறிவியல்ல பீனியல் சுரப்பிங்கிறது மனித மூளையில உள்ள மிக சிறிய ஆனா மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இது பாக்குறதுக்கு ஒரு சிறிய பைன் மரத்தோட கூம்பு போல இருக்கும். இந்த சுரப்பி தான் நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு படிச்சிருக்கேன். மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்குமே. நம்ம உடலோட சுழற்சியை கட்டுப்படுத்துறது இதுதான். இந்த கட்டுரை சித்திரகுப்தனை ஒரு அண்டத்தின் கணக்காளர்னு அழைக்குது. காஸ்மிக் அக்கவுண்டன்ட். ஆமா, அதாவது பிடரி வழியா வர்ற அந்த ஒளியோட அதிர்வுகளை பீனியல் சுரப்பி உள்வாங்கி அந்த அண்டவெளியின் கணக்கிற்கேற்ப உடலை மாத்தி அமைக்குது. சரி, சித்திரகுப்தன் பீனியல் சுரப்பிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் எப்படி அந்த பழைய கணக்கை அழிக்கிறாரு? இங்க செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற மூலத்திரவத்தை பத்தி கட்டுரை பேசுது. கையில ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கணக்கு எழுதும் சித்திரகுப்தனுக்கும் மூளைக்குள்ள ஓடுற அந்த திரவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எப்படி அந்த பழைய டேட்டாவை மூளையில இருந்து அழிக்கிறாரு? இத நான் ஒரு ஆற்றின் ஓட்டத்தோட ஒப்பிட்டு சொல்றேன். ஒரு நதியோட அடிப்பகுதியில நிறைய குப்பைகளும் சேரும் படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. சரி. அந்த நதியில திடீர்னு ஒரு சுத்தமான நீரோட்டம் வேகமா வந்தா அது அந்த பழைய குப்பைகளை அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? ஆமா, அந்த ஃபோர்ஸ்ல எல்லாம் கழுவிட்டு போயிடும். அதே போலதான் மூளைக்குள்ளேயும் நடக்குது. செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுங்கிறது நமது மூளையையும் தண்டுவடத்தையும் சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தெளிவான திரவம். இது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு போறதும் மூளையில உருவாகிற கழிவுகளை வெளியேற்றுறதும் இதோட முக்கிய பணி. ஓ, மூளையோட கிளீனிங் சிஸ்டம். கரெக்ட். இப்போ அந்த 7 விளக்குகளோட ஒளியால ஏற்படுற அதிர்வு பிடரி வழியா பீனியல் சுரப்பியை தாக்கும்போது பீனியல் சுரப்பியில ஒரு வேதியியல் மாற்றம் நிகழுது. அது ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் கலவைய இந்த செரிப்ரோஸ்பைனல் திரவத்துல கலக்குது. ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. ஆமா, இந்த கலவை கலந்த திரவம் மூளையோட நரம்பு பாதைகள்ல பாய்ஞ்சு கழுவும் போது அங்க இறுகி போயிருக்க பழைய மன அழுத்த குறியீடுகள், அதாவது அந்த கெட்ட கர்மாக்கள் உடலியல் ரீதியா வெளியேற்றப்படுது. சித்திரகுப்தன் பழைய கணக்கை அழித்து புதிய கணக்கை எழுதுகிறார் என்பதன் அறிவியல் இதுதான். அப்பப்பா, இத நீங்க விளக்கும் போது நம்ம மூளைக்குள்ள ஒரு மாபெரும் ரசாயன தொழிற்சாலையை இயங்குறது போல தோணுது. ஆமா, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நுட்பமான மெக்கானிசம் இது. வெளிச்சம் பிடரியில படுது, நரம்பு முனைகள் அதை மின்காந்த சிக்னலா மாத்துது, பீனியல் சுரப்பி அதை உணர்ந்து ஹார்மோன்களை சுரக்குது, அது மூளை திரவத்துல கலந்து பழைய நரம்பு பதிவுகளை கழுவி எடுக்குது. இது உண்மையிலேயே மனதை வியக்க வைக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ் ஃபார்மேட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி செயல்படுது. கரெக்டான உதாரணம். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் நடக்கிற மாதிரி தான். சரி, இவ்ளோ பெரிய அணுவியல் மற்றும் உடற்கூறியல் ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் சும்மா விட்டுட்டாங்களா? இதை தாண்டி இந்த கட்டுரையில உள்ள ஒரு வசனத்தை நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க. முன்னோர்கள் எதையும் சும்மா செய்யவில்லை. மகாபலிபுரத்தின் பாறைகள் முதல் காஞ்சிபுரத்தின் மண் வரை அனைத்தும் அணுவியல் ரகசியங்களே. இதை உணர்ந்தால் நீங்களும் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் மகா ஒலி உடலை பெறலாம். இந்த இடத்துல கட்டுரையாளர் என்ன சொல்ல வராரு? மகாபலிபுரம்ங்கிறது வெறும் சிற்பங்கள் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. அதற்கும் இந்த அணுவியலுக்கும் என்ன சம்பந்தம்? மகாபலிபுரத்தையோ அல்லது காஞ்சிபுரத்தையோ வெறும் வரலாற்று சின்னங்கள்ங்கிற ஒற்றை பார்வையில பாக்குறது மிகப்பெரிய தவறுன்னு தான் இந்த கட்டுரை வாதிடுது. ஓ, அப்போ அது வெறும் கலைப்படைப்பு கிடையாதா? மனித உடலை ஒரு மகா ஒளி உடலாக மாற்றுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட அணுவியல் வரைபடங்கள் தான் அந்த இடங்கள். அட்டாமிக் ப்ளூ பிரிண்ட்ஸ்னு சொல்லலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அது எப்படி சாத்தியம்? மகாபலிபுரத்துல இருக்கிற டாக்டைல் பெரும்பாலும் கிரானைட் கற்கள். இந்த கிரானைட் கற்கள்ல குவாட்ஸ் எனப்படும் படிகத்தோட அளவு மிக அதிகம். குவாட்ஸ், அதாவது அந்த வாட்ச்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த கிறிஸ்டலா? அதேதான். குவாட்ஸ் படிகத்துக்கு ஒரு தனித்துவமான இயற்பியல் பண்பு உண்டு. அதோட பேரு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது அந்த படிகத்தின் மீது ஒரு அழுத்தம் அல்லது அதிர்வு ஏற்படும் போது அது ஒரு நுட்பமான மின்சாரத்தை அல்லது மின்காந்த அலையை உருவாக்கும். ஓ, அப்போ கடல் அலைகள் அந்த பாறைகள் மேல மோதும் போதோ அல்லது காத்து அந்த சிற்பங்களோட இடுக்குகள்ல நுழையும் போதோ அங்க ஒரு இயற்கையான மின்காந்த அதிர்வு உருவாகுதுன்னு சொல்றீங்களா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. கடல் அலைகளோட ஓசை,
காத்தோட அழுத்தம், அதோட அந்த கற்கள் செதுக்கப்பட்டுள்ள அந்த வடிவியல் அமைப்புகள், அதாவது ஜியாமெட்ரி என இவை எல்லாமே சேர்ந்து அந்த இடத்த ஒரு மாபெரும் ரெசனன்ட் சேம்பரா, அதாவது ஒத்திசைவு அறையா மாத்துது. வாவ். நாம முன்பு அந்த 7 விளக்குகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குதுன்னு பேசினோமோ, அதே போல அந்த ஒட்டுமொத்த கோயில் அமைப்பும் ஒரு பிரம்மாண்டமான அதிர்வெண்ணை உருவாக்குற கருவியா செயல்படுது. அப்போ அந்த இடத்துக்குள்ள நாம போகும்போதே நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதா? கண்டிப்பா. நீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது உங்க உடம்பு ஒரு டியூனிங் ஃபோக் போல அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை உள்வாங்க தொடங்குது. அங்குள்ள ஒலியும் காத்தும் மின்காந்த அலைகளும் சேர்ந்து உங்க பிடிரிய தாக்கி உங்க பீனியல் சுரப்பிய தட்டி எழுப்புது. இது ஆச்சரியமா இருக்கு. உங்களை அறியாமலேயே உங்க உடலோட அணுக்கள் அங்க சீரமைக்கப்படுது. இதுதான் அந்த அணுவியல் ரகசியம். அதாவது இந்த கோயில்களுக்குள்ள செல்வது என்பது வெறும் சாமி கும்பிடுற சடங்கு கிடையாது. நமது உடலோட அணுக்களை ஒரு மாபெரும் இயந்திரத்துக்குள்ள செலுத்தி ரீஅலைன் செய்யற போன்ற ஒரு ப்ராசஸ். உண்மைதான். நாம இதுவரை பேசினதை எல்லாம் ஒன்னு சேர்த்தா எனக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது. 7 தீபங்கள் ஆரம்பிச்சு பின்மண்டை சிறுமூளை, பீனியல் சுரப்பியான சித்திரகுப்தன், அப்புறம் மூளை திரவம் செய்யற துப்புரவு பணி என எல்லாமே ஒரு தொடர்ச்சியான அறிவியல் சங்கிலியா பிணிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. தலையெழுத்துங்கிறது யாரோ எழுதுன அழிக்க முடியாத ஒண்ணு கிடையாது. குறிப்பிட்ட ஒளியோட அதிர்வுகளை கொண்டும் குறிப்பிட்ட அதிர்வங்கள் கொண்ட இடங்களுக்கு செல்வதன் மூலமும் நம்மால நமது உயிரியல் பதிவுகளை மாத்தி அமைக்க முடியுங்கிறத இந்த கட்டுரை மிக ஆழமா விளக்குது. ஆமா, அறிவுங்கிறது வெறுமனே தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த தகவல்களை வச்சு நம்மை சுற்றியுள்ள உலகத்தை எப்படி புதிய கோணத்துல பாக்குறோங்கிறது தான் முக்கியம். சடங்குகளை வெறும் மூட நம்பிக்கையா ஒதுக்காம அதுக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய இந்த உயிரியல் மற்றும் அணுவியல் காரணிகளை ஆராயறது நமது பகுத்தறிவை மேலும் விசாலமாக்குது. மிக சரியான வார்த்தைகள். இனி நீங்க கோயில்ல ஏத்தப்படுற தீபங்களை பார்க்கும்போதோ அல்லது மகாபலிபுரம் போன்ற இடங்களுக்கு செல்லும் போதோ நிச்சயமா உங்க பிடரில இருக்கிற அந்த அணுக்களின் சுழற்சியும் மூளைக்குள்ள இருக்கிற சித்திரகுப்தனும் உங்க நினைவுக்கு வருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா நினைவுக்கு வரும். இறுதியா இத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த தேடலை நிறைவு செய்ய விரும்புறேன். கோயிலோட பின்பக்கம் ஏத்தப்படுற தீபமே நம்ம உடலோட அணுக்களை அண்டவெளியுடன் இணைக்கும் ஒரு உயிரியல் ரகசியமா செயல்படுதுன்னா, நம்ம அன்றாக வாழ்வில நாம செய்யற இன்னும் எந்தெந்த சாதாரண பழக்க வழக்கங்கள் நம்ம உயிரியல் கட்டமைப்பை மாத்திர மறைமுக சாவிகளா காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான சிந்தனை இது. தினமும் காலையில வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து இரு கை கூப்பி வணக்கம் சொல்ற முறை வரை இவற்றுக்கு பின்னால் என்னென்ன நரம்பியல் தூண்டுதல்கள் ஒழிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது இன்னும் பல புதிய தேடல்களோடு வர்றோம். அதுவரை தேடல் தொடரட்டும்.